ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இனி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, புதுசாக ஒரு ஸ்டெப் ஈவெண்ட் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுவும் ட்ரீம் ஸ்பேஸ் விண்டர்லேண்டோட ஸ்டெப் ஈவெண்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா டீம் எமௌண்ட் ஒன்று செம்ம சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ராகன் ஏக்கி எமௌண்ட் மாதிரி, அதுக்கப்புறம் குதிரையில் ஓடுறான், அது என்ன எமௌண்ட்டு, இது நல்லா இருக்குது. பப்பி குட்டி மாரி ஒன்று இருக்குது, நாய்க்குட்டியில் உட்காந்துன்னு போகிற மாதிரி. ஓகே கைஸ், இந்த எமௌண்ட் தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்பின் போயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஸ்பின்னில் கொடுக்குறானுங்களா, கொடுக்க மாட்டானுங்க. இந்த இருந்தாலும் நம்ம சொல்கிறது தான். செகண்ட் ஸ்பின்னில் வந்துரு கிராண்ட் ப்ரைஸ். எப்படியா இருந்தாலும் ஒரு எமௌண்ட் எடுக்கிறதுக்கு 1000 டைமண்ட் ஆகிடுவானுங்க. நம்மளோட ஐடியா தாட் என்னன்னா, ஒரு 2 எமௌண்ட் எடுத்துடணும் கைஸ். ஒரு 2 எமௌண்ட், அந்த டீம் எமௌண்ட்டு வந்துச்சுன்னா போதும், போயிடுவேன். அதுக்கப்புறம் அந்த பப்பி குட்டி மாதிரி இருக்குது, அது வந்துச்சுன்னா நான் ஈஸியாக எடுத்துருவேன் கைஸ். ஓகே, இந்த ஸ்பின்லேயும் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, இந்த ஸ்பின்னில் ட்ரை பண்ணி பார்ப்போம். கொடுத்துட்டாங்கன்னா அரே கொஞ்சம் சீக்கிரமாக கொடுத்துருங்க. ஐயோ சரி, ஓகே, இந்த ஸ்பின்னை போடுவோம். கொடுக்குறானுங்களா இல்லையா? குத்துரு பா, கச்சிச்சிரா. என்ன கிடைக்குது? ரெட்டு விட்டு போன அமௌண்ட்டு தரானுங்க கைஸ். பாருங்களேன், இந்த குதிரை அமௌண்ட் யார் கேட்டா? சரி, இருந்தாலும் ரன்னிங் அமௌண்ட்டுன்றதுனால ஓகே அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே, இது வேறு, இது லக்கு வேறுன்னு போட்டு கொடுத்துருக்கானுங்க. கடைசி ஸ்பின்னு, ஒரு ஸ்பின்னு முன்னாடி கொடுக்குறது உங்களுக்கு என்னடா லக்கு? இதில் கொடுங்களேன் ப்ளீஸ். கரீனா, ஏன் இப்படி மோசமாக பண்ணுறீங்க? இவனுங்க டைமண்ட்ஸை காலி பண்ணாமல் விடமாட்டானுங்க போலியே. பா கடவுளே, குத்துரு. ஐயோ கொடுக்கலையா? சரி, ஓகே, நம்ம இந்த கேமுக்கோசம் எது கடவுளை கூப்பிடணும். நம்மளே ஸ்பின்னை போடுவோம். லக்கி ராயில் ஸ்பின்னை போட்டாச்சு. இப்போ போயிட்டு ஒரு ஸ்பின்னை போடுவோம் தரமான. 19 குத்துரு. இந்த வவுச்சருக்கு 19 டைமண்டுன்றது தான் என்னால் ஏற்றுக்கவே முடியல கைஸ். நீங்களே பாருங்களேன், இந்த டீம் அமௌண்ட்டை மட்டும் குத்துறாங்கன்னா நம்ம போயிடலாம். அந்த என்ன ஒன்று நாய் அமௌண்ட்டுக்கும் வேணுன்றது மனசு கேட்குது. அதே மாதிரி இந்த ட்ரீம் ஸ்பேஸோட கடைசி ஈவெண்ட்டுன்னு சொல்லலாம் கைஸ். ஏன்னா எல்லாம் சொன்ன எல்லா ஈவெண்ட்டையும் விட்டாங்க. கடைசி இந்த இயரோட ட்ரீம் ஸ்பேஸ், அதான் இந்த 2025 விண்டர்லேண்ட் ஈவெண்ட்டுன்னு சொல்லலாம் இந்த அமௌண்ட்டோட. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு OB 51 வரப்போகுது. அதில் தரமான ஈவெண்ட்லாம் விடுவாங்க. இப்படி வந்து பொங்கலுக்கு விட மாட்டாங்க. இப்படியா குத்துட்டாங்க பாருங்கள் கைஸ். பா செம்ம கைஸ். இருந்தாலும் கடைசி ஸ்பின்னில் தான் குத்துருக்காங்க. 1033 டைமண்டு முடிஞ்சுதான். அதே மாதிரி கடைசி ஈவெண்ட் இது. அதனால் நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த ஈவெண்ட்லேருந்து தான் போட ஆரம்பிச்சது. இந்த ஈவெண்ட்டை முடிச்சுட்டோம் நம்ம எப்படியோ வெற்றிகரமாக. போன வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ரிங் ஈவெண்ட்டில் மொத்தத்தையும் கிளைம் பண்ணி எடுத்தாச்சு. அதே மாதிரி ஒன்றாவது ஸ்பின் இந்த அமௌண்ட்டுக்காக போடுறோம். இதில் கொடுக்குறானுங்களா இல்லையான்னு தெரில. ஒன்றும் 2 ஸ்பின் 3 ஸ்பின் இருக்கா கைஸ். பார்ப்போம், இந்த 3த்தில் எதனா ஒன்று கொடுக்குறாங்களான்னு. கொடுக்க மாட்டுறாங்க, என்ன பண்ணுறது? டைமண்ட்ஸை பார்த்துட்டாங்க போல். 21 டைமண்ட் மேலே இருக்குது. இவனுக்கே நம்ம கொடுக்கணும். டைமண்ட் வச்சுன்னு டாப் பண்ணாமல் ஜாலியாக இருப்பான் அப்படின்ட்டு. இதாக இருந்தாலும் நான் டாப் பண்ணி எடுத்து தானே கைஸ். அது அவங்க புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. சரி, ஓகே, கடைசி ஸ்பின்னில் எது கிடைக்குதோ குத்துரு. பா கிடச்சிச்சு கைஸ். சூப்பர் கைஸ். நம்ம ஆசைப்பட்டது 2 அமௌண்ட் எடுத்தாச்சு. இதனால் எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் எடுத்துருக்கோம். ஓகே, டைமண்ட் செலவு வந்தால் மேட்ரு இல்லை, நம்மளுக்கு வீடியோ தான் முக்கியன்றதுனால நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ நம்ம எடுத்தது பார்த்திங்கன்னா நேற்று எடுத்துட்டோம். இருந்தாலும் டப்பிங் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல கைஸ். அதனால் கோச்சிக்காதீங்க. இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் லேட்டாக போட்டிருப்போம். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நீங்கள் யோசிக்கவே வேணாம், ஆன் ஸ்பாட் டைமிங்கில் வந்துடும் கைஸ். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஓகே, லவ் யூ கைஸ். பை.